எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான சாதத்துக்கு அசத்தலான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 3 பட்டை, 1 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வதக்குனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இங்கே 1/2 கப் அளவு தேங்காய் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு உடச்சக்கல்ல சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த குழம்ப நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 5 முட்டை சேர்க்குறேன், உங்களுக்கு எவ்வளோ முட்டை சேர்க்கணுமோ அந்த அளவு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இதில் மேலே தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை தூவினதுக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த குழம்பு எப்படி ரெடியாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பரான முட்டை குழம்பு அருமையாக ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே புரோக்கன் போல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.